டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு காலியிடங்கள் 821. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 821 காலியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வின் அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். ஏடிவிடி நம்பர் 740, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 07/2026. காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பணியின் பெயர்கள் பணி வாரியாக காலியிட விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஜெனரல் லா பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 2. சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். பிஎல் பட்டம் பெற்றிருப்பது விரும்பத்தக்கது. 3. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு படித்திருப்பது விரும்பத்தக்கது. மேற்கண்ட பணிகள் தவிர இதர அனைத்து பணிகளுக்கும் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொது பிரிவினர் 18 முதல் 32க்குள் இருக்க வேண்டும். பொது பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 10 வருட சலுகை தரப்படும். பொது பிரிவை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேற்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் பிரிவினர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளுக்கு தமிழக அரசு விதிமுறைப்படி வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். ஒரு சில பணிகள் தவிர இதர பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது. அது பற்றிய விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு 1/7/2026 தேதியின்படி கணக்கிடப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு 2 கட்டங்களாக நடைபெறும். அவை: 1 ப்ரீலிமினரி எக்ஸாம், 2 மெயின் எக்ஸாம். ப்ரீலிமினரி எக்ஸாம் 1/11/2026 அன்று நடைபெறும். இதில் பொது அறிவு, கணித அறிவு மற்றும் தமிழ் அல்லது ஆங்கில மொழி தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். பொது அறிவு கேள்விகள் பட்டப்படிப்பு தரத்திலும், மொழித்திறன் தொடர்பான கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரத்திலும் கேட்கப்படும். ப்ரீலிமினரி தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும் மெயின் தேர்விற்கு அழைக்கப்படுவர். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், மதிப்பெண்கள் விவரம், தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ரூ.100. முதல்நிலை தேர்வுக்கு மட்டும் கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூ பிரிவினர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: www.tnpsc.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் 9/9/2026 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். குறிப்பு: ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில் தங்களை பற்றிய விவரங்களை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாதவர்கள் தனியாக கட்டணம் செலுத்தி பதிவேற்றம் செய்து கொள்ளவும். Preliminary examination: subject, standard, number of questions, maximum marks, duration. Main examination for group 2 services: paper, subject, standard, maximum marks, duration. Main examination for group 2A services: paper, subject, standard, number of questions, maximum marks, duration. தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். இணையத்தில் முழுமையாக